Hi to everyone, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வந்து பயன்படுத்துவோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடிலாம் நிறைய ஆர்டர்ஸ் வந்து பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கின அந்த ப்ராடக்ட்கான அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீஷோ அக்கௌண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நீங்க ரீசெண்டாக ஆர்டர் பண்ணி வாங்கினதா இருக்கட்டும் அல்லது நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வாங்கின அந்த ஓல்டு ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மீஷோ அக்கௌண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ வந்து நீங்க இந்த மீஷோ அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்டருக்கான அந்த ஹிஸ்ட்ரி அந்த ப்ராடக்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்க வந்து டெலீட் பண்ணணும்னு நினைச்சா நம்ம எப்படி இந்த ப்ராடக்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலீட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய மீஷோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மீஷோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல மை ஆர்டர்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. மை ஆர்டர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். மை ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். மை ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க மை ஆர்டர்ஸ்க்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பண்ண அந்த ஆர்டர்ஸ்க்கான அந்த ப்ராடக்டா இருக்கட்டும் அல்லது இப்போ நீங்க ரீசெண்டா பண்ண அந்த ஆர்டர்ஸ்க்கான ப்ராடக்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். இப்போ நீங்க வந்து இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்ட்கான அந்த ஹிஸ்டரியை மட்டும் நீங்க வந்து டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைப்பீங்க. ஓகே, இப்போ நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ மீஷோ ஆப் தரப்புல ப்ராடக்ட்கான ஹிஸ்டரியை டெலீட் பண்ற மாதிரியான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் ஹிஸ்டரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா தரல. அதாவது செப்பரேட்டா டெலீட் பண்ற மாதிரியும் நமக்கு வந்து தரல, மொத்தமா வந்து டெலீட் பண்ற மாதிரியும் இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்றதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்கல. அதனால நம்ம வந்து பாருங்க நம்ம வந்து மீஷோ ஆப்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்கான இந்த ஹிஸ்டரியை நம்மளால டெலீட் வந்து பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நமக்கான சொல்யூஷன் வந்து இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதை டெலீட் பண்றதுக்கான ஒரு வழி இருக்கு. அதுக்கப்புறம் இதை டெலீட் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க ஆர்டர் பண்ண அந்த ஹிஸ்டரி வந்து நிறைய வந்திருக்கும். இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹிஸ்டரியை மட்டும் நீங்க டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அந்த கஸ்டமர் சப்போர்ட்டை தான் நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணணும். நீங்க வந்து அவங்க கூட சாட் பண்ணி எனக்கு வந்து இந்த ஹிஸ்டரியை மட்டும் நான் வந்து டெலீட் பண்ணணும், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நீக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பேசுங்க. இது ஒரு வழி. அதுக்கப்புறம் ரெண்டாவது வழி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம இதுல இருக்கக்கூடிய மொத்த ஹிஸ்டரி தான் நம்மளால டெலீட் பண்ண முடியும். நம்ம செப்பரேட்டா ஒவ்வொரு ஹிஸ்டரியால குறிப்பிட்ட ஹிஸ்டரி மட்டும் நம்மளால டெலீட் வந்து பண்ண முடியாது. இதுக்கான வழி இன்னொரு வழி இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய மீஷோ ஆப்ல இருக்கக்கூடிய மொத்த ஆர்டர் ஹிஸ்டரியும் நீங்க வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை வந்து நீங்க பர்மனண்டா டெலீட் வந்து பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் சொல்யூஷன் அண்ட் ஃபைனல் வழி. இப்போ நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை பர்மனண்டா டெலீட் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய இந்த ஆர்டர் ஹிஸ்டரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து டெலீட் ஆயிடும். அதாவது ஒவ்வொன்றாலாம் டெலீட் ஆகாது, டோட்டல் மொத்த ஹிஸ்டரியும் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் வந்து ஆயிடும். உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை நீங்க பர்மனண்டா டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ நம்ம மீஷோ அக்கௌண்ட்டை எப்படி நம்ம பர்மனண்டா டெலீட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடலாம். இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல ஹோம் பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க லெஃப்ட் சைட்ல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்றேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு அக்கௌண்ட் அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய நேம் இருக்கும், ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அது மேல கிளிக் பண்ணுங்க. இந்த ஆரோ மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கு, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க delete my account சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. delete my account அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. delete my account கிளிக் பண்றேன். delete my account கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து உங்களுடைய இப்போ மீஷோ அக்கௌண்ட்டை பர்மனண்டா டெலீட் பண்றதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு இதுல வந்து லைன் பை லைனா கொடுத்திருக்காங்க. எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்து அடுத்த ஸ்டெப்ல நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை பர்மனண்டா டெலீட் பண்ணிருங்க. டெலீட் ஆகிட்ட பிறகு உங்களுடைய அந்த ஆர்டர் ஹிஸ்டரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலீட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மீஷோ அக்கௌண்ட்டை எப்படி பர்மனண்டா டெலீட் பண்றது சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைன்லயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவா அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து மீஷோ அக்கௌண்ட்டை எப்படி பர்மனண்டா டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து மீஷோ அக்கௌண்ட்டை எப்படி பர்மனண்டா டெலீட் பண்றது சொல்லிட்டு நீங்க வந்து டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் ஆர்டர் ஹிஸ்டரியை கேன்சல் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.